மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டி. சரி, அந்த சந்தோஷ் கோப்பை என்பது இந்தியாவில் உள்நாட்டில் நடைபெறும் முக்கியமான ஒரு கால்பந்து போட்டித்தொடர். சரிங்களா, நடப்பாண்டில், அதாவது இப்போ முடிஞ்ச 2025-26 ஆண்டிற்கான அந்த சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியானது 79th எடிஷன் ஆஃப் சந்தோஷ் கோப்பை. ஓகேவா, அந்த போட்டியின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய அணிகள் கேரளா மற்றும் சர்வீசஸ் அணி. ஓகேவா, இந்த போட்டியில் ஓகேவா, இந்த இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் சிலாபதார் கால்பந்து மைதானம் அமைந்துள்ள மாநிலம் அஸ்ஸாம். ஓகேவா, இந்த மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கேரள அணியை வீழ்த்தி சர்வீசஸ் அணியானது தொடர்ந்து 2வது முறையாக இந்த சந்தோஷ் கோப்பையை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த சந்தோஷ் கோப்பையை சர்வீசஸ் அணியானது வெற்றி பெறுவது இது எத்தனாவது முறை? 8வது முறை. ஓகேவா, மறந்துடாதீங்கம்மா. அதாவது சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி கேட்கலாம். எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் புகழ்பெற்ற கால்பந்து வீரர்கள் அப்படின்னாலே 2 பேர் ஞாபகம் வரணும். ஒருத்தங்க பைச்சிங் போட்டியா, இன்னொருத்தவங்களோட பேர் ரொம்ப முக்கியமான பேர் சுனில் சேத்ரி. சரிங்களா, சுனில் சேத்ரி அவர்கள் ஃபுட்பால் மேட்ச் ஓகே இப்போ வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது சரிங்களா, விளையாடிட்டு இருக்க கரண்ட் அந்த ஃபுட்பால் பிளேயரில் அதிகப்படியான கோல்கள் அடித்த பட்டியலில் சரியா லயனல் மெஸ்ஸி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, மெஸ்ஸி அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். 2 பேருக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் சர்வதேச கோல்களை அடித்தவர் அப்படிங்கிற சாதனை படைத்திருந்தவர் யாரு? நம்முடைய சுனில் சேத்ரி அவர்கள். மறக்கக்கூடாது. சரிங்களா, அப்படிப்பட்ட அந்த கால்பந்துல இருக்கிற முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் தான் சந்தோஷ் கோப்பை. வெற்றி பெற்ற அணி எதுமா? சர்வீசஸ் அணி. ஓகேமா, சரி, இன்றைய பதிவிற்கான கேள்வி, சுனில் சேத்ரி அவர்கள், இந்தியாவின் புகழ்பெற்ற கால்பந்து வீரரான சுனில் சேத்ரி அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் சந்தோஷ் கோப்பையை எந்த அணி வென்றது? இதற்கான பதில்களை சூப்பராக கமெண்ட்ல சொல்லுங்க.